ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. அநேகர் கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தீங்க, ஃபேஸ்புக்கில் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க, நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க, நிறைய கண்டென்ட் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க, பேசிக்கில் இருந்து கற்றுக் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி. இனி வரும் வீடியோவில் சகலத்தை நாங்கள் பேசிக்கில் இருந்தே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த புது வருடத்தில் இந்த முதல் வீடியோவில் ஒரு கேள்வியோடையே நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன கேள்வின்னு சொன்னால், வேர்ல்டிலே பெஸ்ட்டான கேமரா எது உங்களுக்கு தெரியுமா? வேணுமெண்டா 1 minute நான் டைம் தரேன், நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். கூகுள் பண்ணிங்களா? தேடுனீங்களா? என்ன கேமரா பெஸ்ட்டாக இருக்குது? Canon 1DX Mark II, Nikon D6, Sony A1. இது எவ்வளவு நாளைக்கு இது மார்க்கெட்டில் வேர்ல்டில் பெஸ்ட்டாக இருக்குமென்னு நினைக்கிறீங்க? அப்போ வேர்ல்டில் உண்மையில் எது பெஸ்ட்டான கேமரா? ஆமாம், உங்களோட கையில் நீங்கள் இப்போ என்ன கேமரா வச்சுருக்கீங்களோ அதுதான் வேர்ல்டிலே பெஸ்ட்டான கேமரா. இதை நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னு சொன்னால், இந்த கேமராவுக்கு பின்னால் நீங்கள் இருக்கீங்க. இந்த வேர்ல்டிலே பெஸ்ட்டான நபர் உங்களுக்கு நீங்கள் தான். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களோட இந்த முதல் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளே வந்த உடனே எனக்கு Canon 5D Mark III இந்த கேமராவில் ரொம்ப மோகம் இருந்தது. Canon 5D Mark கேமரா சினிமாவில் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின கேமரான்னு சொல்லலாம். ஆகவே அந்த கேமரா தான் வேண்டணும், அந்த கேமராவில் எடுத்தால் தான், அதுவும் பெரிய பெரிய லென்ஸில் எடுத்தால் தான் படம், அதுதான் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி நம்பிட்டு அதை நோக்கியே அதிலேயே எண்ணத்தை கொண்டு போயிட்டு இருந்த நாட்கள் எனக்கு இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் Nikon D7200 கேமரா தான் என்னால் வாங்க முடிஞ்சது. ஆனால் அந்த காலத்தில் எனக்கு என்ன தான் இந்த கையில் Nikon D7200 இருந்தாலும் எனக்கு அந்த Canon 5D Mark கேமராவில் தான் எனக்கு ரொம்ப ஒரு மோகம். அதில் தான் ஃபோட்டோ எடுக்கணும், அதில் ஃபோட்டோ எடுத்தால் தான் அது ஃபோட்டோ ஆகும், அப்படியான ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் நான் எப்போ என்னுடைய கையில் இருக்கிற அந்த கேமராவை நேசிக்க, அந்த கேமராவை நான் காதலிக்க ஆரம்பித்தனோ, அதுக்கு பிறகு தான் அந்த கேமரா எனக்கு உண்மையிலே அழகான அருமையான படங்களை தந்தது, என்னை யாரென்றதையும் மற்றவங்களுக்கு காண்பித்தது. அப்போ எந்த கையில் நான் உண்மையிலே இருக்கிற ஒரு அற்புதமான கேமராவை விட்டுட்டு நான் இன்னொரு கேமராவுக்கு ஏங்கி திரிஞ்ச காலம் உண்டு. அப்போ ஏன் நான் இந்த கேமராவில் படம் எடுக்க இயலாதா அப்படின்னு சொன்னால், உண்மையிலே நம்மளோட கையில் இருக்கிற கேமராவில் உண்மையிலே அழகான படங்கள் எங்களால் எடுக்க முடியும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் ஃபோட்டோகிராஃபினுடைய பேசிக் என்ன, இந்த கலையினுடைய அடிப்படை என்னன்றதை நாங்கள் எப்போ உணர்கிறோமோ அதுக்கு பிற்பாடு தான் எங்களால் அழகான படங்களை எடுக்க முடியும். அப்போ கருவிகளை விட கருவிகளுக்கு பின்னால் இருக்கிற நாங்கள், எங்களுடைய நாலேஜ், எங்களுடைய கலை பற்றியதான அந்த ஆர்வம், அந்த ரசனைகள் தான் கருவிகளை விட மேன்மையானதாக இருக்கணுமே தவிர நம்ம ஒரு நாளும் கருவிகள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதாவது ஃபோட்டோகிராஃபி கலை, அந்த கலையோட கருவி
எங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நாங்கள் அந்த மேலே நோக்கி வர வழிக்கிடணுமே தவிர, இல்லாத ஒன்றை என்ன போல் நீங்களும் நினச்சிட்டு இருந்தீங்கண்டா, இதை எடுக்கணும் அதை எடுக்கணுமென்று நீங்களும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் ஏமாந்து தான் போவீங்களே தவிர, ஆனால் எவ்வளோ கருவிகள் இருந்தும் உங்களால் அழகான படங்கள் எடுக்க முடியாது. பெரிய பெரிய கருவிகள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் உங்களுடைய திறமையிலையும் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை எந்தளவுக்கு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கன்றதுலையும் உங்களோட முழு நம்பிக்கையும் வச்சு முதல் அதை சரி செய்யுங்க. உங்களுடைய பேசிக் என்ன, இந்த பேசிக் ஃபோட்டோகிராஃபியில் பேசிக் விஷயம் என்னன்றதை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் எந்த கருவியை தந்தாலும் உங்களால் சிறந்த படங்களை எடுக்க முடியும். ஆக இந்த புது வருஷத்தில் உங்கள்கிட்ட எந்த கேமரா இருக்குதோ அந்த கேமராவை வச்சு நான் எப்படி நல்ல படங்களை எடுக்கிறது என்றதை நாங்கள் இனி வரும் வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறோம். அதோடு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய ஸ்டூடியோ ரன் பண்ணுறவங்க கூட இருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸ்டூடியோ ரன் பண்ணுற நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் செய்ய சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால் உங்களுக்கும் நான் இந்த முறை இந்த வருஷம் நம்ம இந்த வருடங்கள் வந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது கருத்துக்களை வைப்போம். இந்த வருஷம் நாங்கள் இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணணுமெண்டு. இந்த வருஷம் நான் சில காரியங்களை திட்டமிட்டிருக்கேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தால் நீங்களும் அதை எய்மாக வச்சு இந்த இயரை நம்ம மேற்கொள்ளலாம். ஒன்று, ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் உண்மையிலே வருகிற ஜனவரிக்கு பிறகு ஒரு சிலர் கடும் இருக்கிற பொருளாதார நெருக்கடி இன்னும் அதிகமாகும் என்று சொல்லியும், இல்லை இதே இப்போ இருக்கிற இந்த ஸ்மூத்தான நிலை தொடரலாம் என்று சொல்லியும் உண்மையிலே அரசியல் ரீதியான கருத்துக்கள் போய்கொண்டிருக்கு. அதனால் கூடிய அளவு கருவிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட உங்கள்கிட்ட இருக்கிற கருவிகளை வச்சு கொண்டே கொஞ்சம் சிறிது காலத்துக்கு நீங்கள் இந்த கருவிகளை வச்சுக்கொண்டே நீங்கள் முன்னேற பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறேன் ஒரு கேமராவையோ இல்லை வேறு எக்யூப்மெண்ட் ஏதாவது நான் அப்டேட் பண்ண போகிறேன்னு சொன்னால் 1-2-3 தடவை நீங்கள் யோசிங்க, இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு அவசியம் தானா, இந்த அப்டேட் பண்ணுறதால இன்னும் எனக்கு நான் வியாபார ரீதியாக இன்னும் நான் முன்னேறலாமா என்றதை நீங்கள் 2-3 தடவை யோசிங்க. யோசித்து போட்டு அதுக்குரிய எக்யூப்மெண்ட்டை நீங்கள் வாங்குங்க. அப்படி இல்லை இருக்கிறத வச்சே உங்களால் பண்ண முடியுமென்னு சொன்னால் வருகிற வருஷத்தை கொஞ்சம் பொறுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை நீங்கள் வேணுங்க. ரெண்டாவது, ஃபோட்டோகிராஃபியை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய நான் தேட போகிறேன். அதே மாதிரி என்னோடு சேர்ந்து நீங்களும் தேடுங்க. அதாவது நானும் நிறைய விஷயங்கள் தேடி இருக்கிறேன், யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன் நிறைய. ஆனால் நான் அதை செய்து பார்த்துருக்கிறேனான்னு கேட்டால் இல்லை, நான் கற்றுக்கொண்டது எல்லாமே செய்து பார்த்துருக்கிறேனான்னு பார்த்தா உண்மையிலே இல்லை, நாலேஜை நான் உள்ளே வச்சுட்டே இருக்கேனே தவிர அதை நான் செய்ததில்லை. அதே போல் ஒரு வீடியோ டியூட்டோரியல், ஒரு சாஃப்ட்வேரை பற்றி டியூட்டோரியல் பார்த்தா கூட அந்த டியூட்டோரியலை வந்து நான் என்ன செய்ததில்லை, அதை செய்து பார்த்தது கிடையாது. ஆனால் தெரியும், ஆனால் அதுக்கான முயற்சி நான் எடுத்ததில்லை. ஆகவே இந்த இயரில் நான் அந்த முயற்சியையும் செய்ய போகிறேன். மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உண்மையிலே பெரும்பாலானவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரீதியாக நிறைய பேர் முன்னோக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் உண்மையிலே அந்த விஷயத்தில் நானும் கொஞ்சம் கவலையினமாக இருந்திருக்கிறேன். அதை நான் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுறது கிடையாது. அண்டே ஷூட்டை மட்டும் ஒரு சின்ன ஒரு போஸ்டர் போட்டுட்டு அதோடு அதை முடிச்சிடுறேன். ஆகவே நானும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் நான் டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அதன் மூலமாக நான் நிறைய பேரை சம்பாதிக்க போகிறேன். அதன் மூலமாக என்ன விளம்பரப்படுத்த போகிறேன். அப்போ இந்த 3 விஷயத்திலையும் நான் இந்த முறை கொஞ்சம் கவனம் செலுத்த போகிறேன். அதே போல் நீங்களும் ஒருவேளை நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், ஸ்டூடியோ வச்சுருக்கலாம். நீங்களும் இந்த 3 விஷயத்திலையும் என்னோடு சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்தால் அடுத்த வருடத்தை நோக்கி முன்னேறலான்னு உங்களோட நானும் பகிர்ந்து கொள்கிறேன். 4வது விஷயமாக சொல்கிறேன். உண்மையிலே ஒரு சிலர் நினைப்பீங்க, என்ன நாங்கள் சின்ன ஆர்டராக செய்துட்டு போகிறோமே, பெரிய ஆர்டர் எங்களுக்கு கிடைக்கிது இல்லையே,
பெரிய ஷூட் ஒன்றும் பெரிய ஹை பட்ஜெட்டில் எங்களுக்கு ரேட் வருது இல்லையேன்னு யோசிப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறதான ஒரு ஆலோசனை என்னென்னு சொன்னால், உங்களுக்கு கிடைக்கிறதான சின்ன ஆர்டராக இருந்தாலும் ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அதையும் நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்க. அதையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே உங்களால் செய்ய முடியுமென்று சொன்னால், உங்களுக்கு லாபம் இருக்குது, உங்களுடைய எக்யூப்மெண்ட் காசு எல்லாமே ஓகே கவர் பண்ணலாம்னு சொன்னால், அந்த ஆர்டரை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. ஏன்னு சொன்னால், எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபரை நினச்சிக்கொள்ளுங்க, உங்களுக்கு சின்ன ஆர்டரோ பெரிய ஆர்டரோ உங்களோட கையில் கேமரா இருந்தால் அந்த நாள் உங்களுக்கு அது திருவிழா தான், அது கொண்டாட வேண்டிய நாள். இதை மனசில் வச்சுட்டு வருகிற எல்லா ஆர்டரையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொன்னால் அதை செய்து முடிங்க. ஒரு இமேஜை பொறுத்தவரையில் யாருமே உங்களை குறை சொல்லவோ இல்லை இந்த இமேஜ் கூடாது இது பிழைன்னு சொல்லவோ யாராலையும் முடியாது. அது ஃபோட்டோகிராஃபியில் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் இந்த இமேஜ் இந்த ஃபோட்டோ பிழைன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் அது உங்களோட தனிப்பட்ட ரசனை. அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ரசனையில் யாருமே குறை சொல்ல முடியாது. இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் சில திருத்தங்களை சொல்ல முடியும். இதில் இங்கேருந்து ஒரு லைட்டிங் கொண்டு வந்திருக்கலாம், இந்த பகுதி டார்க்காக இருக்குது, இப்படியான சில திருத்தங்களை தான் மற்றவரால் சொல்ல முடியுமே தவிர இது டோட்டல் வேஸ்ட்டுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் நிறைய படங்களை பாருங்கள், நிறைய படங்களை எடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கேமராவை நல்ல விதமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வருஷத்தில் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணுமென்று நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சரிவர இந்த கேமரா காதலன் சேனல் சார்பாக உங்களுக்கு விஷஸ். நான் ஸ்டூடியோவில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் சில கஸ்டமர்ஸ் வரக்குள்ள சில இடையூறுகள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் வருது. காலப்போக்கில் இது எல்லாமே நான் சரி செய்கிறேன். இருக்கிற கேமராவில் எப்படி அருமையான படங்களை எடுக்கலாம்ன்றதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். இனி வரும் வீடியோக்குள்ளே நான் கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து சகலமும் பேசிக்கில் இருந்து கொண்டு போங்கன்னு கேட்டுக்கொண்டதால் நான் பேசிக்கில் இருந்தே இந்த சேனலில் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சர் கிடையாது. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிற என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எங்களுக்கு ஆதரவு அளித்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.